guys, welcome back to my channel. And இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். சம்மக்காக சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் லுக். அண்ட் ரீசெண்டாக நான் வெளியில் போனப்போ பயங்கர வெயிலில் யூஸ் பண்ண இந்த ஒரு மேக்கப் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட் த டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு இருந்தது. ஸ்வெட்லேயும் கொஞ்சம் கூட அழியலை. அண்ட் இந்த லுக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் போடும்போது எப்பயும் போல் முதல் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம் ஃபேஸை. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பர்ட்ஸ் பீஸோட ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு நான் வந்துட்டு ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கழுத்துலேயுமே வந்துட்டு அந்த க்ரீம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். சம்மருன்றதுனால நம்ம ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணால் மூஞ்சில் எண்ணெய் வழியிற மாதிரி இருக்குன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக பண்ணினா மட்டுமே உங்களுக்கு மேக்கப் வந்துட்டு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப திக்காக போகாமல் கொஞ்சம் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் ஸ்மிட்டன் ஆப் மூலமாக வாங்கினேன். அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செப்ரேட் வீடியோ போடுறேன். நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் ஏதாவது செக் பண்ணணும் அண்ட் கம்மி காசில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஜெல்லை வந்துட்டு தனியாக எஸ்பிஎஃப் ஃபேக்டர்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஹெர்பல் ஆக்டிவ்ஸ்னால உருவாக்கின ஒரு சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு லா ஷீல்டோட ஒரு SPF 40 சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் 2 சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அன்றைக்கி நான் அவசரமாக ஜஸ்ட் ஹர்ப்ஸோட முதல்ல அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேக்கேஜிங்கில் வந்துட்டு எதுவும் வேறு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணாததுனால நான் வந்துட்டு லா ஷீல்டும் வந்து போட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி நிறைய வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஒரே ரீசன்னால். அண்ட் எப்பயுமே சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் நிறைய எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கழுத்துலேயும் வந்துட்டு அப்ளை பண்ண மறக்காதீங்க. பர்ட்ஸ் பீஸோட ஒரு டென்டட் லிப் பாம் வந்துட்டு லிப்ஸில் இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் பண்ணும்போதே பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ட்ரை சாப் லிப்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ மேக்கப்பில் வந்துட்டு ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சம்மரில் டேரெக்டாக கன்சீலர் போட போகிறோம். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வெட்டில் வந்துடும். அண்ட் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரெஸ்டு காம்பேக்ட் பவுடர் மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லேயர் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், ஃபேஸில் நீங்கள் பேஸ் இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க. அண்ட் இதுக்கு மேலே ஃபேஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டென்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சட்டிலான ஒரு கலரில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்துட்டு நீங்கள் சம்மரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளில போகும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் ப்ளஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறது க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதுவும் வந்து ஈஸியாக ஸ்வெட்டில் வந்துட்டு வந்துடும். அடுத்ததாக ஐப்ரோ வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு 2-in-1 ப்ரவ் கிட்டா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் இதில் வந்துட்டு ஜெல் ப்ராடக்ட்டும் இருக்கும், பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா அந்த ஜெல் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஐலைனருக்காக கொடுத்துருப்பாங்க, அந்த ஜெல் ப்ராடக்ட்டை வச்சு ஐப்ரோஸ் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போகிறதுனால ரொம்ப லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக பிளாக்கில் வரைஞ்சிடாதீங்க. அண்ட் அதை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அதிலே இருக்கிற அந்த பவுடர் ப்ராடக்ட் இருக்கும், பிளாக் கலர்லேயே இருக்கும். ஸோ அந்த பவுடர் ப்ராடக்டை பிக் பண்ணி அது மேலே வந்துட்டு நான் டச்சப் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்துட்டு சுத்தமாக நீங்கள் போட்டிருக்கிறது வந்துட்டு ஃபுல் டே உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து அழியாது. அண்ட் அடுத்ததான் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். என்ன லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேனோ அதே லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு, அண்ட் இது ஆக்சுவலாக வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக் தான். அண்ட் க்ரீம் லிப்ஸ்டிக் எடுத்திங்கன்னா அகெயின் வந்துட்டு உங்களுக்கு வெயிலில் வந்து ஈஸியாக ஸ்மஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மேட் லிப்ஸ்டிக் எடுத்து நீங்கள் சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு அழகாக ஐஸில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் சட்டிலான ஒரு கலர் எடுத்து நீங்கள் ஐயில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு, அண்ட் சேம் கலர் வந்துட்டு நான் இன்றைக்கி லிப்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஐலைனர், காஜல் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் மஸ்காரா தான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ரீசன்ட் ஃபேவரேட். எனக்கு இந்த மாதிரி போடுறதான் வந்துட்டு ரீசெண்டாக பிடிச்சிருக்கு. ஐலைனர், காஜல் அதெல்லாம் போடுறதே கிடையாது. அண்ட் அந்த லுக்
லுக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மஸ்காரா வந்துட்டு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா 2 கோட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரிம்மல் லண்டனோட மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு லாக்மேயோட ஒரு மேட் லிப்ஸ்டிக். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சசரிஸ் வந்து காதில் சின்னதாக ஒரு ஸ்டட், இந்த ஒரு லாங் பிளாக் ரோப் செயின். அண்ட் இதை பற்றி எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அந்த விக்ரம் மூவி vlogல வந்துட்டு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா கார்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் வந்துட்டு எனக்கு ரீசெண்டான ஒரு ஃபேவரட் மேக்கப் லுக். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.